ஜீசஸ். நம்ம யாவரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ராத்திரி வேளையில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே ராத்திரி வேளையில் இந்த காணொலியை கண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்ளும்படியாய் நம்ம இருக்கிற இடங்களிலே ஒருமனமாய் இருதயத்தை தேவனுக்கு நேராய் திருப்பி அவரை நோக்கி பார்க்கலாமா? இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் மெய்யாகவே நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், மகா பரிசுத்தராயிருக்கிறபடியினாலே இந்த ராத்திரி வேளையிலே நாம் ஒன்று சேர்ந்து அவரை துதித்து மகிமைப்படுத்தலாமா? நன்றி பலிகளை ஏறெடுத்து, துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதித்து மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்துகிறவராய் இருக்கிறபடினாலே அவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் இந்த மாதத்தின் கடைசி நாளிலும் கூட ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி பார்த்த ஆண்டவரே, புதிய மாதத்துக்குள் பிரவேசிப்பதற்கு ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாய் கர்த்தர் தந்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து தாங்கி வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உற்சாகமாய் பாடி மகிமைப்படுத்தி உம்மை ஆராதிக்க உம்முடைய நாமத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே மகிமைப்படுத்தி உயர்த்தி ஆண்டவரை தொழுது கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. உமக்கு நன்றி. தொடக்கம் முதல் முடிவரையிலும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே எங்களோடு கூட நீர் உம்முடைய வசனத்தின் மூலமாய் பேசி இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் தாங்கி வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினாலே மூடி மறைத்துக் கொள்ளுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் யாவரும் கர்த்தருடைய சமூகத்திலே காணப்படுகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் இம்மட்டுமாய் இந்த வருடத்தின் 7 மாதங்களை கடந்து வர செய்து 8வது மாதத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு நமக்கு தேவன் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். ஆமென். அந்த தயவுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். எவ்வளவோ சூழ்நிலைகளை நம்ம கடந்து வந்த போதிலும், எத்தனையோ பாடுகளை நம்ம கடந்து வந்த போதிலும், எத்தனையோ வேதனைகளுக்கு மத்தியில் கடந்து வந்த போதிலும் கர்த்தர் ஒன்றிலும் நம்மை கைவிடாதபடிக்கு, எதுவும் நம்மை அணுகாதபடிக்கு எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி மீட்டு பாதுகாத்த அந்த அன்பு தேவனை இந்த ராத்திரி வேளையில் நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்தி அவரை பாடி உயர்த்துவோமா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மைகள் செய்த இயேசுவுக்கு என்று சொல்லி உற்சாகமாய் கரங்களை தட்டி ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகள், மரண பள்ளத்தாக்குகள் கடந்து வந்த போதிலும், பொல்லாப்புகள் வேதனைகள் கடந்து வந்த போதிலும் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தாராமே. உற்சாகமாய் கரங்களை தட்டி நம்ம யாவரும் வாய்களை திறந்து ஆண்டவரை பாடி மேன்மைப்படுத்தும். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன்.
சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. தேவனருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவனருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே ஆமென். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்கு செய்த நன்மைகள், மரண பள்ளத்தாக்குகள் நம்மை சூழ்ந்து கொண்ட நேரங்களிலெல்லாம் அவர் தம்முடைய கரங்களினாலே நம்மை தூக்கி பாதுகாத்து நடத்தினார் அல்லவா. எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். ஏராளமான அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். அவர் செய்த ஒவ்வொரு அதிசயங்களை நினைத்து ஒவ்வொரு நாளும் அவரை பாடி மகிமைப்படுத்துவோமே. ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை அவரை ஆராதிக்க வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலைக்கு நேராய் தேவன் நமக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து அவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து ஒவ்வொரு நாளும் நம்மை துதிக்கும் போது ஒவ்வொரு நிமிஷமும் அவரோடு கூட நம்ம உறவாடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வர முடியும். அவர் நமக்கு செய்த ஈவு, அவர் நமக்கு தந்த ரட்சிப்பாகி அந்த ஈவு யாருமே சொல்லி முடியாத அளவுக்கு மகா பெரிய தயவும் பெரிய ஈவுமாய் காணப்படுகிறது. இந்த வெளியேறப்பெற்ற ரட்சிப்பை அவர் நமக்கு ஈவாய் தந்திருக்கிறார். ஆமென். அது நம்முடைய கிரியைகளின் நிமித்தமாக வந்ததோ, நம்முடைய செயல்களின் மூலமாய் வந்ததோ, நம்முடைய பிரயாசத்தின் மூலமாய் வந்ததோ அல்ல. எல்லாமே அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமாய் காணப்படுகிறது. ஆமென். அவரை நம்மை துதித்து மகிமைப்படுத்துவதற்கு தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அவரை பாடி மகிமைப்படுத்துவதற்காகவே அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அதை சங்கீதக்காரன் எப்பொழுதும் சொல்லும்போது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அப்படி அவரை துதியுங்கள். அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. அவர் வல்லவர், சர்வ விதமான சர்வ வல்லமையுள்ள தேவன், சகல விதமான பெரிய காரியங்களை செய்கிற தேவன் என்று சொல்லி அவரை இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவன் உணர்ந்தவனாய் பாடுகிறபடியினால தான் சங்கீதக்காரன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவரோடு கூட ஒரு உறவாடுகிற ஒரு அனுபவத்தை நாம் காண முடிகிறது. இந்த நாளில் ஒரு விசை இந்த ராத்திரி வேளையிலே அவருடைய சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை திருப்புவோமா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே உம்மாலே உருவானது ஆண்டவரே, நீர் தந்தது ஆண்டவரே.
உம்மாலே மட்டுமே உருவான என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே, உம்மாலே மட்டுமே நான் இந்த நாள் வரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி அந்த உணர்வோடு இருக்கிற இடங்களில் நம்ம ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோமா? யாவரும் கண்களை மூடினவர்களாய் இருக்கிற இடத்திலே உணர்ந்தவர்களாய் ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது. சொல்லுவோமா? என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது. ஒரு விசையாய் எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. வாழும் பூமி உறங்கும் இல்லம், உண்ணும் உணவு கல்வி செல்வம். வாழும் பூமி உறங்கும் இல்லம், உண்ணும் உணவு கல்வி செல்வம். கர்த்தாவே நீ தந்தது, காருண்யத்தால் வந்தது. கர்த்தாவே நீ தந்தது, காருண்யத்தால் வந்தது. ஆமென். என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது. ஆமென். என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. விண்ணை துறந்து மண்ணில் வந்து தம்மை கொடுத்து என்னை மீட்டு. விண்ணை துறந்து மண்ணில் வந்து உம்மை கொடுத்து என்னை மீட்டு. ரட்சிப்பு நீ தந்தது, ரட்சண்யத்தால் வந்தது. ரட்சிப்பு நீ தந்தது, ரட்சண்யத்தால் வந்தது. ஆமென். என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது. சொல்லுவோமா? என் வாழ்விலே என் இயேசுவே. ஆமென் ஆண்டவரே, நீங்க தந்தது ஆண்டவரே. எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. உண்மை அன்பு உணர்வுள்ள இதயம் உமை நோக்கி பார்க்கும் உள்ளான எண்ணம். உண்மை அன்பு உணர்வுள்ள இதயம் உமை நோக்கி பார்க்கும் உள்ளான எண்ணம். உன்னதரே நீ தந்தது, உம்மன்பால் தான் வந்தது. உன்னதரே நீ தந்தது, உம்மன்பால் தான்
வந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. 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 விண்ணை துறந்து மண்ணில் வந்து தம்மை கொடுத்து என்னை மீட்டு. விண்ணை துறந்து மண்ணில் வந்து உம்மை கொடுத்து என்னை மீட்டு. ரட்சிப்பு நீ தந்தது. ரட்சண்யத்தால் வந்தது. ஆமே ரட்சிப்பு நீ தந்தது. ஆமே ஆண்டவரே நீங்க தந்தது ஆண்டவரே. உம்முடைய ரட்சணியத்தால் வந்தது ஆண்டவரே. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாம் நீ தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது. 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 ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? இந்த கால ராத்திரி வேளையில அவர் மூலமாய் உண்டான சமாதானம், அவர் மூலமாய் உண்டான ரட்சிப்பு, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டார் அல்லவா? அந்த அன்பை நினைத்து ஆண்டவரை ஒரு விசை மகிமைப்படுத்துவோமா? உண்மையான அன்பு அவர் ஒருவரிடத்திலிருந்தே நமக்கு கிடைக்கிறதாய் காணப்படுகிறது. அந்த அன்பை நினைத்து ஒரு விசை ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? தேங்க்யூ ஜீசஸ். உண்மை அன்பு உணர்வுள்ள இதயம் உமை நோக்கி பார்க்கும் உள்ளான எண்ணம். உண்மை அன்பு உணர்வுள்ள இதயம் உமை நோக்கி பார்க்கும் உள்ளான எண்ணம். உன்னதரே நீர் தந்தது. அன்பால் தான் வந்தது. உன்னதரே நீர் தந்தது. அன்பால் தான் வந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது. ஆமென் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்விலே ஆண்டவரே எல்லாமே நீங்க தந்தது ஆண்டவரே. நாங்கள் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை நீங்க தந்தது ஆண்டவரே. நாங்கள் தங்கி இருக்கக்கூடிய இந்த இடம் நீங்க தந்தது ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே போஷிப்பதற்கு ஏற்ற வழிவாசலை உருவாக்கி தந்தது நீர் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா காரியமும் எங்களுடைய வாழ்க்கையிலே செவனை செய்து நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான பெரிய காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்தது உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் ஆண்டவரே. எங்களுடைய பிரயாசத்தினால ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. எல்லாம் உங்க கிருபையா இருக்கிறது ஆண்டவரே. அந்த கிருபையை நினைத்தவர்களாய் ஆண்டவரே, அந்த சமாதானத்தை நினைத்தவர்களாய் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்மோடு கூட உறவாடுவதற்கு, உம்மையே ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்துவதற்கு, உம்மையே தொழுது கொள்வதற்கு ஆண்டவரே, ராத்திரி வேளையில் எங்களை ஒரு மனமாய் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீராட்கொண்டு வழி நடத்துவீராக ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய சமூகம் எவ்வளவு பேரின்பமும் ஆனந்தத்தையும் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துக்கு நேராய் நாங்கள் கடந்து வந்து இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற இந்த நேரம்
இந்த நாள் எங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் விலையேறப்பெற்றதாகவும் நன்மையை அளிக்கிறதாகவும் உம்மோடு கூட நாங்கள் ஐக்கியப்படுவதற்கு ஏதுவாய் காணப்படுகிறது. விடினாலே ஒரு விஷயமுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆட்கொண்டு நடத்துங்க ஆண்டவரே. நாம் யாவரும் சேர்ந்த ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோமா? அப்படி சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஓ மகிமை தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முழு இருதயத்தை ஆண்டவருக்கு நேராய் திருப்பி அவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கலாமா? அவருடைய அன்பை நினைத்தவர்களாய் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தவரை நோக்கி பார்ப்போமா? ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜாவும் மாளிகையில். யாவரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்துமா? ஆமென். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆமென். மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை, ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை, ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு எங்கும் நிறைந்த யெகோவா எல்லோரும் ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எல்லோரும் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிட்கேனு, ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிட்கேனு, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை, ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்கானிஸ், ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவா
ஆமென் ஆண்டவரே. உமக்கே உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஹோசேனு, ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஹோசேனு, ஆராதனை உமக்கே. ஆமே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு உன்னதரே உயர்ந்தவரே, ஆராதனை உமக்கே. உன்னதரே உயர்ந்தவரே, ஆராதனை உமக்கே. பரிகாரியே பலியானீரே, ஆராதனை உமக்கே. ஆமே பரிகாரியே பலியானீரே, ஆராதனை உமக்கே. ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை. ஆமே ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆமென் ஆண்டவரே. ராத்திரி வேளையில் ஆண்டவரே, உம்மையே முழுவதுமாய் சார்ந்தவர்களாய் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை மட்டுமே நம்பினவர்களாய் ஆண்டவரே, உம்மையே பற்றி கொண்டு இருக்கிறவர்களாய் ஆண்டவரே, எங்களை முழுவதும் உடைய பாதத்தில் அர்ப்பணித்து இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களை தாங்கி வழி நடத்தும்படியாக நம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இணைந்து ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவியானவர் தாமே ஆட்கொண்டு வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீர் ஆற்றி தேற்றி பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்க இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து உங்க கிருபைக்குள்ளாங்கள் மறைந்திருந்து ஆண்டவரே உம்மை தொழுது கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறபடியினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். நேரத்திலும் நம்ம தெய்வ செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம். கர்த்தர் தம்முடைய தாசன் மூலமே நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
நம் தலைகளை தாழ்த்தி தேவன் நம்மோடு பேசத்தக்கதாக ஒரு நிமிடம் ஒரு இரக்கத்துக்கு கெஞ்சுவோமா. நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் சர்வ உள்ளவராக இருக்கிறப்பா. நீர் பரிசுத்த தேவன் ஆண்டவரே. நீர் நல்ல தகப்பன் ஆண்டவரே. நீர் சேனைகளின் கர்த்தர் ஆண்டவரே. நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரப்பா. நீர் சாபாமை உள்ளவர் ஆண்டவரே. நீர் ஆதியும் அந்தமும் ஆனவர் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. இந்த வாக்கு தத்தங்கள் தகப்பனே அப்பா, இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா, ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல வாக்கு தத்தத்தை தந்து தகப்பனே இந்த பிள்ளைகளாக எங்களை ஆண்டவரே வழி நடத்தி வருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த மாத வாக்கு தத்தத்தையும் ஐயா இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதன் அர்த்தத்தை உண்மையாய் உணர்ந்தவர்களாக உமக்கென்று வாழ, உமக்கென்று செழித்தோங்க, உமக்கென்று வளர கர்த்தாவே நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. பேசுகிறது நான் ஆயிராமல் தகப்பனே உடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் என்னை மறைத்து ஆண்டவரே உள்ளங்களோடு பேச வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் வெளிப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய வல்லமை வெளிப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஐயா. உடைய வார்த்தையின் வல்லமை ஆண்டவரே இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறதால் ஆண்டவரே எங்களை ஊடுருவி பாயத்தக்கதாக எங்களை இருதயங்களை திறந்து கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். அதன்படி செய்கிறதற்காக ஐயா உமக்கு நன்றி. முற்றிலுமாக உடைய கிருபைக்கும் உடைய மகிமைக்கும் எங்களை தாழ்த்தி தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாத வாக்குத்தத்தம் நம்ம இந்த வாரம் ஒரு செய்தியை கேட்டோம். இந்த ஜூலை கடைசி வாரத்தில் நம்ம ஒரு செய்தியை கேட்டோம். அதில் நம்ம என்ன கேட்டோம்னா, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று நம்ம பார்த்தோம். நம்ம அதை கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம். இந்த மாத வாக்குத்தத்தமும் அதை சார்ந்துதான் இருக்குது. நீதிமானுக்கு துன்பங்கள் வந்தாலும், தொல்லைகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மை எவ்வளவாய் எப்படியாய் நடத்தப் போகிறார், நீதிமானுக்கு வரும் பலன் என்ன என்ற இந்த வாக்குத்தத்தத்தோடு தேவன் நம்மோடு இடைபடுவாராக. எடுத்துக்கொள்வோம், எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 92 அதிகாரம், சங்கீதம் 92 அதிகாரம் 12வது வசனம். நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதம் நமக்குள்ள ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், தேவன் என்னோடு திட்டமும் தெளிவுமாய் பேசின வாக்குத்தத்தம். அந்த செய்திக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி ஆல்மோஸ்ட் அந்த முடிக்கிற டைமில் இந்த வாக்குத்தத்தத்தோடு தேவன் என்னோடு பேசினார். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். இப்போ இங்கேயும் நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய ஒரே ஒரு ரெக்குயர்மெண்ட் தான் ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்குறாரு. யாரு? என்னது? நீதிமான். ஸோ செழிக்கிறது யார் என்று சொல்லுகிறாரு? நீதிமான் என்னத்தை போல செழிப்பானா? பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். ரொம்ப கிளியராக சொல்கிறார். அந்த பனையை பற்றி சொல்லும்போது ஆண்டவர் எங்கே உள்ள பனைன்னு சொல்லிட்டு சொல்லலை. ஆனால் கேதுருவை பற்றி சொல்லும்போது லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஸோ நல்ல வித்தியாசத்தை நீங்கள் கவனிங்க. பனை பனை மிடில் ஈஸ்டில் இருக்கலாம், இந்தியாவில் இருக்கலாம், இல்லை வேறு நாடுகளில் இருக்கலாம். இப்போ நான் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது 105 நாடுகளில் பனை போன்ற அதில் ஒரு 34 வெரைட்டிஸ் இருக்குது. அந்த பனைகளெல்லாம் இருக்குது. ஆனால் கேதுருவும் கொஞ்சம் நாடுகளில் இருக்குது. இங்கே கிளியராக சொல்கிறாரு, கேதுரு எங்கன்னா லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான்னு சொல்லியிருக்குது. ஸோ நம்ம அதை இன்னைக்கு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் 2 கான்ட்ராஸ்ட்டை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். என்னென்னா, பனைன்னு சொல்லும்போது அது ஹோம் க்ரௌண்ட். இப்போ நம்ம ஊரில், நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வர்றோம், நமக்கு பனைன்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியும், நம்ம ஊரில் உள்ள பனை. லீபனோனில் உள்ள கேதுரு நம்ம ஊரில் உள்ளது கிடையாது, அது வெளிநாட்டில் உள்ளது. அது நமக்கு என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. அதே மாதிரி இப்போ நம்ம ஃபாரினர்ஸ் நம்ம இதே வசனத்தை கேட்டாச்சுன்னா, அவங்க ஊரில் சப்போஸ் நம்ம நாட்டு பணம் மாதிரி இல்லைன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? லெபனானில் உள்ள சப்போஸ் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கேதுருவை பற்றி தெரியும், ஆனால் பனையை பற்றி தெரியாது. ஒரு கான்ட்ராஸ்ட். 2வது கான்ட்ராஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, பனை வளர்றது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வறட்சியான இடங்களில்,
வறட்சி அதிகம் உள்ள இடத்துல தான் பனை வந்து வளரும். நம்ம பார்த்துருக்கோம், நல்ல வெயில் உள்ள இடத்துல, நல்ல வறட்சி உள்ள இடத்துல வந்து பனை வளரும். ஆனால் கேதுரு அப்படி கிடையாது. கேதுரு எங்கே வளரும்? யூஸ்வலாக கேதுரு வளர்றது வந்து மலைகள் மேலே வளரும். அந்த மலைகள்லாம் வந்து கொஞ்சம் செழிப்பான மலைகளாக இருக்கும், கல் இருக்கும். ஆனால் அதுக்கு தண்ணி ஆண்டவர் எங்கேருந்து பாய்ச்சதிருப்பார். அது கொஞ்சம் க்ரீனரி, ஒரு கொஞ்சம் நல்லா பச்சையான இடங்களில், கொஞ்சம் தண்ணி உள்ள இடத்துல, இன்னும் மலைகளில் வந்து அது வளர்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ ரெண்டாவது கான்ட்ராஸ்ட். முதல் கான்ட்ராஸ்ட் வந்து உள்ளூருக்குள்ளது, பனை உள்ளூர் நம்ம சொந்த தேசத்தில் உள்ளது, கேதுரு வந்து அயல்நாட்டில் உள்ளது. ரெண்டாவது கான்ட்ராஸ்ட் வந்து பனை வந்து வறட்சியான இடத்துல வளரும், கேதுரு வந்து மலைகளிலேயும் கொஞ்சம் தண்ணீர் உள்ள இடங்களிலேயும் அது வந்து வளர்றதாக அது காணப்படுகிறது. இப்போ நம்ம இன்னைக்கு இப்போ அந்த போன வாரம் நம்ம மெசேஜில் பார்த்தோம், நீதிமானுக்கு எப்படி துன்பங்கள் வரும், அதுலேருந்து ஆண்டவர் எப்படி வருவிக்கிறாரு, எதுக்காக துன்பத்தை கொடுக்குறாரு, எப்படி ஆண்டவர் விடுவிக்கிறாரு, அதனால் வருகிற நன்மைகள் என்ன, பயன்கள் என்ன, எப்படி நம்ம ஆண்டவர் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம அதை பற்றி பார்க்க போகிறது கிடையாது. ஆனால் இன்னைக்கு எப்படி அந்த நீதிமான் வந்து பனையை போல செழிப்பான், கேதுருவை போல வளருமான் என்று பார்க்க போகிறோம். முதல் காரியம், நான் சொன்னது மாதிரி 34 டைப்ஸ் ஆஃப் பனை உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. உந்தப்பனை, குமுதிப்பனை, ஈச்சம்பனை. நம்ம நாட்டில் இந்த UAE தேசத்தில் உள்ள அந்த டேட் பாம், அதுவும் கூட ஒரு பனைமர வகை தான். இப்போ நம்ம இந்த பாம் ஆயில்னு சொல்கிறோம், அது வந்து இன்னும் ஒரு வகையான பனையிலேருந்து எடுக்கிறது. அந்த மாதிரி நிறைய பனை வெரைட்டிஸ் உண்டு. ஆனால் ஆண்டவர் நமக்கு உணர்த்தும் போது, இப்போ அவர் பனைன்னு சொல்லிட்டா எந்தெந்த நாட்டில் எந்தெந்த பனை இருக்கோ அதுதான் அவங்களுக்கு கொடுத்ததாகும். ஸோ நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கணும், நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் அந்த பனை என்னன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பனையை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி அந்த பனையினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அதனுடைய தன்மைகள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதன் மூலமாக ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறார். இப்போ நம்ம பனையை போல வளருவோம், பனையாக வளர மாட்டோம். பனையை போல, இப்போ நம்ம எல்லாம் மனுஷர்கள், ஆனால் ஒரு பனையை போல வளரணும்னா அந்த பனையினுடைய தன்மைகள் என்ன, அந்த தன்மை நம்மள்கிட்ட எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, கிளியராக சொல்கிறாரு, பனையை போல செழிப்பான்னு சொல்கிறாரு. நம்ம யூஸ்வலாக பார்த்தாச்சுன்னா பனை கோடையான இடத்துல வளருன்னு சொல்லிட்டு பார்த்தோம், வறட்சியான இடத்துல வளருன்னு பார்த்தோம். ஆனால் ஒன்று நம்ம கண்டுகொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அது செழிப்பாக இருக்கும், எப்போவுமே செழிப்பாக இருக்கும். ஸோ அதனுடைய தனித்தன்மைகளை, அதன் வழியாக ஆண்டவர் நமக்கு செய்யும் காரியங்கள் என்னன்னு சொல்லிட்டு படிக்க போகிறோம். முதல் தன்மை, பனையினுடைய முதல் தன்மை என்னென்னா, எல்லோரும் எழுதிக்கொள்ளுங்க, நோட் பண்ண முடிஞ்சவங்க நோட் பண்ணிங்க. வெயில் அடித்தாலும் உஷ்ணம் வந்தாலும் பனை மரம் மட்டும் வாடவே வாடாது. எந்த வெயில் அடித்தாலும், எவ்வளவுதான் உஷ்ணம் வந்தாலும் பனை வந்து வாடாது. ஏன்னா அதுக்கு வந்து அதனுடைய தன்மைகள் என்னென்னா, நான் முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், காற்றிலிருந்து கூட அது ஈரப்பதத்தை ஒருவேளை எடுக்கும். இன்னொன்று, அது வந்து நிலத்தில் உள்ள நீரை வந்து தக்க வைக்கக்கூடிய அந்த தன்மை வந்து அதுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வெளியேந்து என்ன புயல் அடித்தாலும், என்ன உஷ்ணம் வந்தாலும் அது வந்து வாடி போகாது, எப்போவுமே பச்சையாக இருக்கும். எடுத்து வாசிங்க. நம்ம போன வாரம் பார்த்த அந்த அதே வசனம் 34:19, சங்கீதம் 34:19 வாசிங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஸோ முதல் காரியம் நம்ம பார்க்குறோம், பனையுடைய காரியம், எவ்வளோதான் வெயில் அடித்தாலும், எவ்வளோதான் உஷ்ணம் வந்தாலும் அது வாடாதுன்னு பார்க்குறோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, எவ்வளோதான் துன்பங்கள் வந்தாலும், எவ்வளோதான் தொல்லைகள் வந்தாலும், அந்த தாங்கக்கூடிய பலனை ஆண்டவர் கொடுத்துருக்கிறதுனால, ஆண்டோடைய வாக்கு தத்துவம் இப்படியும் சொல்கிறதுனால, எப்படி நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். பனைக்கு எவ்வளவு வெயில் அடிக்குது, காற்று அடிக்குது, புயல் அடிக்குது, உஷ்ணம் அடிக்குது மாதிரி நம்ம மேலே அந்த மாதிரி என்ன அடித்தாலும், பனை எப்படி வாடாமல் செழித்திருக்குமோ அதே மாதிரி நம்மளும் சோர்ந்து போகாமல் ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கணும், செழித்திருக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த முதல் காரியம் நம்ம பார்க்குறோம். அதனால எந்த வெயில் அடித்தாலும் உஷ்ணம் வந்தாலும் பனை வாடாதது மாதிரி நம்மளும் வாடாமல் இருக்கணும். ரெண்டாவது தன்மை, பனையுடைய தன்மை என்ன சொல்கிறாங்க, 1000 தென்னைகள் வந்து விழுந்தாலும் சாய்ந்தாலும் ஒரு பனை சாய்கிறதுக்கு வந்து கண்டினியூஸாக ஒரு வாரம் புயல் அடிச்சுட்டே இருக்கணுமா. அப்படின்னா பனை, தென்னை அல்லது மாமரம் அல்லது வேறு விதமான மரங்கள் எல்லாம் எல்லாமே சாய்ந்து போகும். ஆனால் ஒரு பனை சாயணும்னா
அதெல்லாம் ஆயிரக்கணக்கில் சாய்ந்து போகும். ஒரு பனை சாயணும்னா கண்டினியூஸாக ஒரு 7 நாள் புயல் அடித்தாதான் சாகும். ஆனால் சரித்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கண்டினியூஸாக 7 நாள் தொடர்ந்து புயல் அடித்ததாக ரொம்ப குறிப்புகள்லாம் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல எப்பாவது ஒரு தடவை நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி கிடையாது. அப்போ அதான் நம்ம வாசிக்கிறோம் சங்கீதத்தில், சங்கீதம் 91:7 வாசிங்க. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆமென். அப்படின்னா நம்ம சுற்றி வந்து புயல் அடிக்கலாம், காற்றடிக்கலாம், துன்பங்கள் வரலாம், தொல்லைகள் வரலாம். நம்மை சுற்றிலும் 1000 பேரும் 10,000 பேரும் விழலாம். நாம பனையை போல செழிப்பதனால, நாம பனையை போல அவருக்குள் நிற்பதனால நாம வந்து விழமாட்டோம். ஏன்னா நம்முடைய கண்களால் அதையெல்லாம் பார்ப்போம். ஆனால் கர்த்தர் நம்மை தாங்குகிறதுனால நாம் வந்து விழமாட்டோம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் விட மாட்டார். நம்ம அந்த மாதிரி புயல் அடிக்க விட மாட்டார். நம்ம விழுகிற பிரகாரமாக புயல் அடிக்க விட மாட்டார். கர்த்தர் காத்துக்கொள்வார். 3வது காரியங்கள் பார்த்தீங்கன்னா, பனையுடைய தன்மை பார்த்தீங்கன்னா, 3வது தன்மை என்னன்னா, 100 வருஷம் ஒரு பனை வந்து வாழுமா. நல்லா கவனிங்க, 100 வருஷம் வாழுமா. ஆனால் அது முளைக்கிறதுலேருந்து பலன் கொடுக்கறது வருஷம் வந்து 15 வருஷம். 15 வருஷம் அது ஒரு சைல்டுஹுட் மாதிரி அது வளரும். அந்த 16வது வருஷத்துலேருந்து 100 வருஷம் வரைக்கும் கனி கொடுக்கும். நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்கிறாரு பனையை போல செழிப்பான்னு சொல்கிறார். அவர் அழகாக சொல்கிறாரு. அந்த அந்த பனைன்னா அதனோட தனித்தன்மையை பாருங்கள். ஒன்று நம்ம பார்த்தோம், எந்த துன்பங்கள் வந்தாலும் தொல்லைகள் வந்தாலும் ஆண்டவர் நம்மளை விடுவிப்பார், எந்த வெயில் அடித்தாலும். 2வது நம்ம பார்த்தோம், 1000 பேர் நம்ம பக்கத்தில் விழுந்தாலும் தென்னை வந்து விழாது. 1000 மரங்கள் விழுந்தாலும் தென்னை விழாது. அதே மாதிரி நம்ம பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் நம்ம விழமாட்டோம்னு சொல்லிட்டு பார்த்தோம். 3வது காரியம், அந்த தென்னை வந்து 100 வருஷம் இருக்குமா, அந்த 85 வருஷம் வந்து பலன் கொடுப்பான். வாசிங்க சங்கீதம் 92:15. சங்கீதம் 92:15. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. நம்ம வந்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நரை வயது வரைக்கும் முதிர் வயது வரைக்கும் காப்பேன், தாங்குவேன், தப்பு வைப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன். எதுக்கு? நம்ம வந்து இந்த இப்போ சங்கீதத்தில் வாசது மாதிரி நம்ம முதிர் வயதிலும் நம்ம 100 வயது வரைக்கும் நம்ம கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்களாம். யாரு? கர்த்தரை நம்பின பிள்ளைகள். அதான் சொல்றாரு, நீதிமான் பனையை போல செழிப்பான், கேதுருவை போல, லீபனோனில் கேதுருவை போல வளருவான். நம்ம இன்னும் ஆண்டவர் சொன்ன காரியங்களை அந்த 3 காரியங்களை பனையப்பலை எப்படி செழிப்பான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஆனால் பனை அதுக்குள்ளே நம்ம செழிப்போம், நம்ம கனி கொடுக்கணும் இல்லையா? அப்போ பனைக்குள்ளே எவ்வளவு காரியங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஒருவேளை இன்றைக்கி நான் சொல்கிறத பார்த்து நீங்கள்லாம் லீவுக்கு போகும்போது பனை மரமான ஒடிக்கால் இந்த அக்கானி இல்லைன்னா நுங்கு வாங்குறது அதனோட சேல்ஸ் கூட போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு இருக்குது, அவ்வளவு. நான் இதை பற்றி அந்த கொஞ்சம் அந்த பனையும் அதனுடைய நன்மைகளை பற்றி படிக்கும்போது அவ்வளவு இருக்குது. இதெல்லாம் நான் சொல்லியாச்சுன்னா இப்போ பனை மரம் வச்சுருக்கவங்க அமோக சேல்ஸ் நடக்கும். ஆனால் ஒன்று பனை மரம்லாம் அழிஞ்சிட்டு இருக்குது. அதனால் இது நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது, அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். நம்ம ஒரு வேளை இதனால் வந்து அந்த டிமாண்டு பெருகும்போது அந்த திருப்பி அதை பனைகள் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பனையில் பார்த்தீங்கன்னா தீங்கானது ஒன்றுமே இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, நண்பன் அமைய வேண்டுமானா பனையை போல அமையணுமா. ஏன்னா அது தானாய் விளைந்து தன்னையே மற்றவர்களுக்கு பயனாக பலன் தரும் ஒரு மரமாக. நண்பனுக்கு அதை வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க, நான் சாக்ரிஃபிஷியல் லைஃப், நாமும் யாருக்கும் தீங்கு செய்யாதபடிக்கு மற்றவர்களுக்கு சாக்ரிஃபிஷியல் லைஃப், ஒரு மற்றவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களாக. எதுக்கு? ஆண்டவரிடத்தில், தேவனிடத்தில், கர்த்தரிடத்தில் மக்களை, ஜனங்களை நடத்துவதற்காக அர்ப்பணிக்கும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர்கள். இப்போ பனையுடைய நன்மைகளை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஓலையை எடுப்போம். குயிக்காக நம்ம பார்க்க போகிறோம். ஓலையை எடுத்தாச்சுன்னா ஓலை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? பழைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூரை அடுக்கடுக்காக போடுவாங்க. ஒரு ஓலைக்கு கீழே அடுத்த ஓலை, அடுத்த ஓலைக்கு கீழே அடுத்த ஓலை, அடுத்த ஓலைக்கு கீழே அடுத்த ஓலை, அடுத்த போட்டாச்சுன்னா அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் போட்டு அந்த வீட்டில் நீங்கள் போய் உட்காந்து பார்த்துருக்கீங்களா? நான் உட்காந்து பார்த்துருக்கேன். அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். ஏசியே தேவையில்லை. இன்றைக்கி நம்ம ஏசியெல்லாம் வச்சுட்டு குளோபல் வார்மிங் கொண்டு வந்துட்டுருக்கோம். ஆண்டவர் கொடுத்த அந்த பனை லீஃபில் நம்ம வந்து கூரை போட்டாச்சுன்னா அது ஏசியே தேவையில்லை. இன்னும் ஒன்று, அது சீக்கிரமாக கெட்டு போகாது. எந்த வெயில் அடித்தாலும் அவ்வளோ நாள் கிடக்கும்.
அதில் வேறு லேயராக வச்சு இருக்கும்போது ஸோ அவ்வளோ குளிர்ச்சியான இருக்கும். இன்னொன்று அந்த பனை ஓலைகளை வச்சு நம்ம நிறைய இப்போ அந்த பெட்டிகள் நிறைய பொருட்கள்லாம் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்குறோம். ஒன்று பனை ஓலை, நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஒன்று மற்றும் அந்த காலத்தில் எழுதினவங்க பனை ஓலை சாவடி எழுதினாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி நம்ம பேப்பர் இந்த இடத்துல அந்த பேப்பரில் எழுதுறோம். இதை என்ன தான் எழுதி சீல் பண்ணி வச்சாலும் 5 வருஷத்துல இது தவிடுபடியாக போகும். இல்லை 10 வருஷத்தில் வந்து இது எடுத்தாச்சுன்னா அது அப்படியே இப்போ இதாகிடும். அந்த ஓலை வந்து அவ்வளவு நாள் இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பனையை போல செழிப்பான்னு சொல்லும்போது அந்த ஓலை எவ்வளவு நாள் இருக்குதோ, காலங்காலமாக வருஷமாக இருக்குதோ, அந்த வரைக்கும் நம்மளை வந்து நம்மளுடைய சந்ததிகளை வந்து ஆண்டவர் வந்து இப்போ மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வைக்க சொல்லுவான்னு சொல்கிறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நுங்கு இப்போ இருக்குங்களா, நீங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆக்சுவலாக நுங்கு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய தன்மைகள் இருக்குது. அது வந்து வேர்க்குரு, அது நுங்கு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா வேர்க்குரு இந்த கொப்பளங்கள்லாம் வருதில்ல, அதெல்லாம் 100% போயிடுமா. அதை வந்து நீங்கள் இப்போ நம்ம வேர்க்குருக்கு என்ன பண்ணுவோம், ஊரில் வந்து நைசல் பவுடர் வாங்கி போடுவோம்ல. நீங்கள் நுங்கை சாப்பிட்டு வந்தாச்சுன்னா வேர்க்குரு இருக்கிற இடமே தெரியாது. ஒரு நுங்கை சாப்பிட்டுட்டு இன்னொரு நுங்கை தடவி விட்டு ஒரு 4 மணி நேரம் கழிச்சு குளிச்சாச்சுன்னா போதும், வேர்க்குரு இருக்கிற இடம் தெரியாது. அந்த அளவுக்கு அதில் வந்து மருத்துவ தன்மை உண்டு. தோலோட அந்த உள்ள தோலோட அந்த நீங்கள் நுங்க சாப்பிட்டீங்கன்னா எந்த சீதக்கழிச்சல் வயிற்றுக்குள்ளே இருந்தாலும் அது வந்து நீங்கி போயிடுமா. அது மட்டும் இல்லை, வயிற்று புண்ணுக்கு சரியான ஒரு மருந்து வந்து நுங்கு. இது போக உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்குற ஒரு ஸோ எவ்வளோ நல்ல தன்மைன்னு பாருங்கள். ஆண்டவர் வந்து ஒரு ப்ராடக்டை இல்லைன்னா ஒரு ட்ரீயை இல்லைன்னா ஒரு பாத்திரத்தை அவர் தெரிந்து கொள்ளும்போது ஆண்டவர் சொல்கிறான் அதில் நிறைய காரியங்கள் இருக்கும். இன்றைக்கி அவர் சொல்கிற பனையை போல செழிப்பான்னா இவ்வளவு நற்குணங்களை வச்சு தான் நம்ம வந்து நம்ம செழிப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா அக்கானி. அந்த அக்கானின்னா என்னென்னா அதில் உள்ள அந்த இது வரும்ல, அந்த அது என்னது, அந்த கல்லுக்கு முன்பான உள்ளது, அந்த சுண்ணாம்பு போட்டு எடுக்கிறது. சுண்ணாம்பு போடாமல் இருந்துச்சுன்னா அது கல்லாயிடும், அதை எடுக்கிறது. அதில் என்னென்னா கருவுற்ற பெண்கள், ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து அதை அவங்களுக்கு வந்து யூஸ்வலாக மலச்சிக்கல் வந்து ஒரு முக்கியமான ஒரு வியாதி அந்த அடிக்கிற அந்த டைமில் வந்து போகிறது. அதுக்கு வந்து நீங்கள் அந்த அக்கானியை குடிச்சிங்கன்னா அந்த மலச்சிக்கலே இருக்காதான். இது போக அவங்களுக்கு வந்து யூஸ்வலாக அந்த டைமில் வந்து இரும்பு சத்துக்கு வேண்டி நிறைய டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. அக்கானி குடிச்சதுன்னா அவ்வளவு இரும்பு சத்து இருக்குதான் அதில். இது போக அவங்களுக்கு இந்த வயிற்று புண் அதெல்லாம் இன்னும் கால்சியம், அவங்களுக்கு தேவையான கால்சியம் அதெல்லாம் இருக்குமா. இது வந்து அக்கானியுடைய தனித்தன்மை. எல்லாம் வந்து பனையிலேருந்து வர்றது. இன்றைக்கி கல் அதுலேயும் வந்து நற்குணங்கள் உண்டு. நம்ம ஊரில் எல்லாம் இப்போ கல் இறக்குறது வந்து பேன் பண்ணிட்டாங்க, டாஸ்மார்க்கை திறந்து வச்சுருக்கிறாங்க. கல்லில் அவ்வளவு கெட்ட குணம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, டாஸ்மார்க்கில் உள்ள ப்ராடக்ட்ஸில் இருக்க கெட்ட குணம். ஆனால் அது பேன் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, அது வந்து கவர்மெண்ட்டும் ஆண்டவருமா அதை பார்த்துப்பாங்க. ஆனால் கல்லுலேயும் வந்து அவ்வளவு அதை ஓவராக குடிக்காமல் மிதமாக குடிச்சாச்சுன்னா அவ்வளவு இரும்பு சத்து, அவ்வளவு உடல் வலிமை வந்து அது இருக்குமா. அதை மிஸ்யூஸ் பண்ணும்போது அது அதுக்குள்ள வேலைகளை செய்யும். பனங்கற்கண்டு பார்த்தீங்கன்னா, பனங்கற்கண்டு எங்கேருந்து வருது, பனையிலேருந்து வருது. பனங்கற்கண்டு பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட் அந்த மார்பில் உள்ள சளியை இழக்கிற குணம் உள்ளது பனம் கற்கண்டு. அது மட்டும் இல்லை, தொண்டை வலியை அப்படியே விட்டு போயிடும். நம்ம அது பனங்கற்கண்டு போட்டு நுழைச்சிட்டே இருந்துச்சுமா தொண்டை வலி போயிடும். இன்றைக்கி சிங்கர்ஸை பார்த்தீங்கன்னா தொண்டை வந்து நல்ல கிளியராக இருக்கணும்னா இந்த பனங்கற்கண்டை போட்டு, இப்போ தான் உங்களுக்கு கிக்ஸ்ன்னு சொல்லிட்டு கெமிக்கல்லாம் வந்துச்சு. பனங்கற்கண்டு அதை விட அதிகமாக ஹீலிங் கொடுக்கறது, நல்ல சூத்திங் த்ரோட்டை அது கொடுக்குறது. இது மட்டும் கிடையாது, அதில் இருக்கிற நேச்சர் வந்து நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். இன்றைக்கி சுகரும் ஸ்வீட்டாக தான் இருக்குது. ஆனால் சுகர் சாப்பிட்டாச்சுன்னா அவ்வளவோ வியாதிகள் வருது. அதுக்கு எகென்ஸ்டாக இதில் உள்ள ஸ்வீட் என்ன பண்ணுன்னா இரும்பு சத்தை கொடுக்கறது மட்டும் இல்லை, நல்ல ஒரு சுவையையும் கொடுக்கறதா இருக்குது. அப்போ ஆண்டவருடைய படைப்பின் தனித்தன்மை என்னன்னா, நம்மளை கொண்டு இன்னைக்கு நம்ம வந்து எல்லாமே வந்து பாசிட்டிவாக எல்லாமே வந்து பயனுள்ளதாக இருக்கத்தக்கதாக தேவன் நம்மை பார்த்து சொல்கிறாரு, நீ பனையை போல செழிப்பான்னு சொல்கிறார். பனங்கற்கண்டை பார்த்தோம். அதுக்கு அடுத்தது என்னது, கருப்பட்டி. கருப்பட்டியில் இருக்கிற சத்தை சொல்லணும்னா இரும்பு சத்துக்கு அளவே இல்லை. ஹீமோகுளோபின் கூடணுமா யாருக்காவது, ரெட் பிளட் செல்ஸ் கூடணுமா, கருப்பட்டியை தொடர்ந்து 1 மாதம் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு போய் மெஷர் பண்ணி பாருங்க எவ்வளோ கூடுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் எந்த மருந்து சாப்பிட்டாலும் அந்த அளவுக்கு கூடாது. அவ்வளோத்துக்கு அதில் வந்து சத்து இருக்குது. அது மட்டும் இல்லை, இது என்ன பண்ணுன்னா உடலில் உள்ள பித்தத்தை வந்து நீக்கி விட்டுருமா. அது அவ்வளோத்துக்கு அது மருத்துவ குணம் இருக்குது. அது மட்டும் கிடையாது, சுகருக்கு எகெயின்ஸ்டாக நான் பனங்கற்கண்டு சொன்ன மாதிரி சுகரில் வந்து ஸ்வீட்னஸ் மட்டும்தான் இருக்குது, ஆனால் கேடுகள் இருக்குது. அதுக்கு எகெயின்ஸ்டாக கருப்பட்டி வந்து என்னன்னா ஒரு 60 டைம்ஸ் வந்து நியூட்ரியன்ஸ் உள்ளது. அதில் அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது.
அவ்வளவு இது இருக்குது. ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பனையை போல செழிக்கும் போது சும்மா சொல்லலை, இந்த மாதிரி நற்குணங்களையும் நற்கனிகளையும் தருகிறவர்களாக நம்ம இருக்கணும். கடைசியாக நம்ம அதில் உள்ள இன்னொரு தன்மையை பார்க்கணும்னா பனங்கிழங்கு. அந்த பனங்கிழங்குல அந்த இரும்பு சத்துக்கு மேலே நல்ல உடன் வலிமையை கொடுக்குற ஒரு ஒரு இதுதான் அந்த பனங்கிழங்கு. அது மட்டும் இல்லை, அதில் இருக்கிற ஃபைபர் வந்து அவ்வளவு நல்ல ஃபைபராக, அது வந்து உடம்புக்கு நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியை கொடுக்குமா. அது மட்டும் இல்லை, இந்த ஒற்றை தலைவலி வந்து நிறைய பேருக்கு வரும். நிறைய பேருக்கு ஒரு சைடாக தலைவலிக்கும். நீங்கள் பனங்கிழங்க தொடர்ந்து ஒரு வாரம் சாப்பிடுங்க, ஒற்றை தலைவலி போயிடும். எவ்வளவு நல்ல ஒரு இது. ஆக மொத்தம் ஓலையிலேருந்து தொடங்கி இன்னும் வந்து அந்த ட்ரங்கை சொல்லியாச்சுன்னா அதுக்கு வேறு, அதில் நிறைய இது இருக்குது. அதை வந்து நம்ம உத்திரம் போடுறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். எல்லாம் தொடங்கி வேர் வரைக்கும். அந்த வேரில் வேற ஒரு மருத்துவ குணம் இருக்குது. வேரை வந்து காய வச்சு அரைச்சி இது பண்ணியாச்சுன்னா அந்த எலும்பு ஒடிதல் அதுக்கெல்லாம் கட்டியாச்சுன்னா அது மாறி போகுன்றாங்க. ஓலை தொடங்கி கனி தொடங்கி அதனுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கடைசியில் அது வேறு வரைக்கும் கம்ப்ளீட்டாக அது வந்து ஜனங்களுக்கு யூஸ் ஆகிறதா, பயனுள்ளதாக இருக்குது. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, நீ பனையை போல செழிப்பான்னு சொல்லும்போது அத்தனை நற்குணங்களையும் நம்ம வெளியே கொண்டு வருவதன் மூலம் அநேகருக்கு பயனுள்ளவர்களும் ஒரு தீங்கும் விளைவிக்காதவர்களாகவும் மற்றவர்களுக்காக இருக்கும்போது தேவன் நம்ம எல்லாம் மையப்பட. அதுக்காக தான் ஆண்டவர் சொல்கிறார், நீதிமான் 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 யாரை போல செழிப்பான், பனையை போல செழிப்பான் என்று சொல்கிறார். அந்த ஃபாதர் பாடினார். நமக்கு இப்போ பாடுறதுக்குள்ள நேரம் இல்லை. பாடினார், பனை மரம் போல் நான் செழித்துவங்குவேன், கேதுரு மரம் போல் வளர்ந்துருவேன்னு சொல்லிட்டு நீதிமான் நான் நீதிமான் சொல்லி நம்ம எல்லாம் அதில் தான் மேன்மை பாராட்டோம். நான் நீதிமான், நான் பனையை போல எந்த உஷ்ணம் வந்தாலும், எந்த புயல் வந்தாலும், என்ன நாச மோசம் வந்தாலும் முதிர் வயது வரைக்கும் நல்ல கனிகளை கொடுக்குற மகனாக நான் வாழுவேன், மகளாக நான் வாழுவேன் என்று நம்ம வந்து அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்ம நம்பியிருப்போம். ரெண்டாவது காரியம் அவர் சொல்றாரு, லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருமா. இப்போ லீபனோனில் உள்ள கேதுருக்கும் மற்ற கேதுருக்கும் நம்ம வித்தியாசத்தை அதை பார்க்க போகல. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, லீபனோனில் உள்ள கேதுருவை நம்ம பார்த்தோம்னா, நம்ம முன்னாடி சாலமன் டைமில் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ஆலயம் கட்டுவதற்கு, ஆலயத்தில் பனிமுட்டுகள்லாம் இது பண்ணுறதுக்கு வந்து கேதுரு மரங்களை தான் கொண்டு வந்தாங்க. தாவீது டைம்லேயே கொண்டு வந்தாங்க. ஈராம் வந்து அங்கேருந்து லெபனான்லேருந்து அதை கொண்டு வந்து அதெல்லாம் வந்து அந்த காரியங்கள் நடந்து நம்ம வந்து வாசித்து பார்த்துருப்போம். அதுபோக கப்பல் கட்டுகிறதுக்கு வந்து கேதுரு மரங்களை யூஸ் பண்ணாங்க. ஏன் அதை யூஸ் பண்ணாங்க கப்பல் கட்டுறதுக்குன்னா, எந்த அலைகள் வந்து போனால் அதுக்கு வந்து எகென்ஸ்டாக நிற்கிறது. அது பலம், அவ்வளவு பலன் உள்ளது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, லீபனோன் உள்ள கேதுரு மரம் போல நீ வளருவான்னு சொல்லும்போது அவ்வளவு ஸ்ட்ராங்காக நிற்பேன், அவ்வளவு ஸ்ட்ராங்காக நீ வளருவேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பார்த்து சொல்கிறாரு. ஏன்னா இன்னொன்று அதனுடைய குணம் பார்த்தீங்கன்னா, என்ன சோதனை காலத்திலும் என்ன வறட்சியான காலத்திலும் இன்னும் அது வேறு ஊண்டிட்டா அதுக்கப்புறம் வந்து அது தாங்கி நிற்குமா. The cedars can survive in challenging environment. என்ன சேலஞ்சிங் என்வைரன்மெண்ட் வந்தாலும் அது வந்து நிற்குமா. அதனுடைய காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு ஒரு முக்கியமான அடையாளமாக வந்து ஆண்டவர் வந்து இந்த கேதுரு, லீபனோன் உள்ள கேதுரு வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கிறார். நம்ம அதனுடைய தன்மைகளை பார்க்கும்போது தன்மை ஒன்று, கேதுருடைய அந்த லீபனோனுடைய கேதுருடைய தன்மை ஒன்று என்னன்னா, ஆழமான வேர்களாம். அது ரொம்ப ஆழமாக வேர் விடுமா. அது பார்த்தீங்கன்னா பூமிக்கு மேலே 10 அடி வளரும் அப்படின்னா பூமிக்கு கீழே 30 அடி வேர் விடுமா. ஃபார் எக்ஸாம்பிள், அது 100 அடி வளரும் அப்படின்னா 300 அடி கீழே வந்து வேர் விடுமா. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள். அப்போ எந்த புயல் வந்தாலும் அடிக்க முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா அது வந்து அவ்வளவு கீழே அவ்வளவு வேர் ஊண்டி நிற்கிறது. வாசிங்க எபேசியர் 3வது அதிகாரம். நம்மவும் அந்த மாதிரி தான் வேர் ஊண்டி நிற்கணும் அவருடைய ஆவியில். 3வது அதிகாரம் 16-17 வாசிங்க. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலைப்பற்றவர்களாகி. நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலைப்பற்றவர்களாகி இருக்கணும். நம்ம அப்படி இருக்கும்போது என்னதான் வந்து அடித்தாலும் என்ன சேலஞ்சிங் சர்க்கம்ஸ்டான்சஸ் இருந்தாலும் நம்ம வந்து அசைக்கப்பட மாட்டோம். ஏன்னா நம்ம அவருக்குள்ள வேரூன்றி, வேறு கொஞ்சமாக இல்லை, நம்ம எவ்வளோத்துக்கு வளர்கிறோமோ அதுக்கு மேலே அதற்கு 3 மடங்காக ஆண்டவர் இடத்துல நம்ம வேரூன்றி நம்ம நிற்கிறவர்களாக இருக்கோம்.
ஸோ ஆழமான வேர்கள் விடுகிறது போல நம்மவும் ஆழமான வேர்கள் விட்டு கேதுருவை போல வளருவோமா சொல்றாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எந்த கடினமான கல்லையும் மண்ணையும் தோண்டி செல்லக்கூடிய அந்த தன்மை வந்து அதுக்கு இருக்குது. எந்த கடினமான தன்மை அதில் சொல்கிறாங்க, அந்த வேரில் அந்த நுனி அது கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் கூட கல்லை துளைக்கிறதுக்கு கூட, நம்ம இன்னைக்கு ட்ரில் போட்டு கூட துளைக்கிறது கஷ்டம், ஆனால் அது கல்லை கூட துளைக்கிற லெவலுக்கு அதில் அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குதான். இப்போ நம்மளை ஆண்டவர் ஏன் கேதுருவை போல வளருவேன்னு சொன்னான்னா, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த பள்ளத்தாக்குகளை கடந்து சென்றாலும், எந்த கற்பாறையின் மேல் நம்ம போடப்பட்டாலும் அவைகளை நாம் ஊடுருவ கடந்து அவருக்குள் நிலை கொள்ள வேண்டும். வாசிங்க லூக்கா 6வது அதிகாரம், ஆண்டவரால் அழைக்கப்பட்ட லூக்கா 6வது அதிகாரம் 48வது வசனம் வாசிங்க. ஆழமாய் தோண்டி கற்பாரின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. பாருங்க, நல்லா பாருங்க. யாராம் 47 என்னிடத்துல என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின் செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறேன் என்று காண்பிப்பேன் சொல்லிட்டு ஆழமாய் தோண்டி கற்பாறை மேல் அஸ்திவாரம் போட்டுன்னு சொல்றாரு. இங்க கேதுரு வரத்தை பள்ளி வளருவான்னு சொல்லும் போது ரொம்ப ஆழமாய் அந்த ஹார்ட்னஸை நம்ம தொலைச்சிட்டு, எந்த துன்பங்கள் என்ன துணை வந்தால் எல்லாத்தையும் ஊடுருவ நடந்து அந்த கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்ட வீட்டை போல நம்ம கேதுருவை போல நம்ம வளருவோமா. ஸோ ரெண்டு கடினமான சூழ்நிலையும் எல்லாத்தையும் ஊடுருவா கடந்து செல்லும், தோண்டி செல்லும் வல்லமையோடு நம்ம வளருவோம்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர் சொல்றாரு. மூணாவது பார்த்தீங்கன்னா, அது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா கேதுரு மரங்களில் அநேக அடைக்கலான் குருவிகள், அநேக குருவிகள் கூடு கட்டுமா, வளருமா. அது அதுக்கு இடம் கொடுக்கும். நீங்கள் வாசிங்க சங்கீதம் 104 16-17. கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதுர்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். அங்கே குருவிகள் கூடு கட்டும். பாருங்க, போதும். அங்கே குருவிகள் கூடு கட்டுமா. எங்க ஆண்டவர் நாட்டின லீபனோனின் கேதுர்கள். நம்மள ஆண்டவர் நாட்டிருக்கனால நம்ம எப்பவுமே சாரத்தினால தான் நிறைந்திருப்போம். நம்ம ஆண்டவர் செழிப்பா வைப்பார், பனையை போல செழிப்பா வைப்பார். ஆனா குருவிகள் கூடு கட்டும்னா அநேக உலகத்தார்கள் நமக்குள்ள அடைக்கலம் போகணும். நம்ம மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பயன்படும்படியாக, மற்றவர்கள் அடைக்கலம் போகத்தக்கதாக அது இருக்கணும்னு சொல்லுது. இப்போ குருவிகள் கூடுகட்டும்னு சொல்லும்போது நல்லா பாருங்க, பறவைகள் யார் இப்போ பறவைகளுக்கு இப்போ நான் அதை தியானிக்கும் போது எனக்கு உணர்த்தப்பட்டது என்ன, ஆண்டவரால் உணர்த்தப்பட்டது என்னன்னா, ஆண்டவரை அறியாத ஜனங்கள், காட்டு மிருகங்களும் வலிச்சற்பங்களும் கோட்டான் கொஞ்சம் எனக்கு கனம் பண்ணி சொல்கிறார்ல, அதான் மற்றவங்க நமக்குள்ள அடைக்கலம் புகும்போது, நம்முடைய வாழ்க்கையை அவங்களுக்கு ஒப்படைக்கும் போது, இல்லை இப்போ அவங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றும் போது அவங்க எல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவதாக பார்த்தோம், அதில் ஒரு விதமான ஒரு பசை வருமா கேதுருவில், ஒரு விதமான பசை வருமா. அதனுடைய தன்மை என்னன்னு பார்த்தேன்னா, அதனுடைய வர்ற ஸ்மெல் பக்கத்தில் உள்ள எந்த கிருமியையும் எந்த பூச்சியையும் பக்கத்தில் வர விடாதான். ஆண்டவர் என்ன சொல்றாரு, கேதுரு லீபனோன்ல கேதுரு போய் போல நீ வளருவான்னு சொல்றாரு. இப்போ நமக்குள்ள இருக்கிற நம்முடைய குணங்கள், அந்த பசை மாதிரி, அந்த கேதுருக்குள்ள இருக்கிற பசை மாதிரி நம்ம இருக்கிற குணங்கள் என்ன பண்ணுன்னா, இந்த பாச்சாம் புழு பூச்சியெல்லாம் அரிக்குதில்ல, அந்த மாதிரி நம்மையும் தாக்க அநேக சாத்தானின் தீக்கணைகள் உண்டு. அவையெல்லாம் பக்கத்தில் வராத மாதிரி நமக்குள்ள அனல் விட்டு எரியணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. வாசிங்க எபேசியர் 6வது அதிகாரம். ஏன்னா இது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை குறிக்குது. இது நம்ம அந்த ஆண்டோட சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாக இருக்கும்போது எந்த நாச மோசமும் மட்டுமல்ல, எந்த பூச்சி
இல்லைன்னா துரு, இந்த சாத்தானின் தீக்கணைகள் இதெல்லாம் வந்து நம்மளை அணுகாது. வந்து நம்ம உள்ளுக்குள்ள ஆவியில் நிரம்புறதுனால, நமக்குள்ளேயே அந்த அந்த பிசின் இருக்கிறதுனால நம்ம வந்து காத்துக்கொள்ள முடியும்னு சொல்றாரு. வாசிங்க எபேசியர் 6வது அதிகாரம் 11 17 வரைக்கும் குயிக்கா வாசிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களா இருக்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். போதும், நீங்க அதை தொடர்ந்து வாசிங்கன்னா தெரியும். ஆண்டவருடைய சர்வாயுத வர்க்கம் இதுதான் வந்து அந்த பிசின் வீசுகிற அந்த ஸ்மெல், நம்மள்டேந்து வீசுகிற அந்த தேவனுடைய நற்குணங்கள், அவருடைய சத்தியம், அவருடைய கேடகமான அந்த வார்த்தைகள் வந்து இந்த தீங்குக்கெல்லாம் வந்து நம்மளை காத்துக்கொள்வதாக அந்த சர்வாயுத வர்க்கமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அப்படி சொல்கிறேன். நீ கேதுருவை போல வளருமான்னு சொல்கிறாரு. 5வது பார்த்தீங்கன்னா நல்ல ஒற்றுமை இருக்குமா. ஏன்னா அது இப்போ இந்த பக்கத்தில் இந்த ஒரு ட்ரீ இருக்குது அப்படின்னா, அடுத்த பக்கத்தில் உள்ள ட்ரீ வந்து அது வேர் விட்டு இல்லை துளிர்க்கும் போது, இல்லை இன்னும் ஒரு மரம் அதில் செழிக்கும் போது அது ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே வந்து செழிக்குமா. ஏன் அது இதுக்குள்ளே வந்து வளருமா? ஏன் ஒருவேளை அது பட்டு போயிடுச்சுன்னா இதில் உள்ள ஸ்ட்ரென்த் அது கிடைக்கும். அதே மாதிரி தான். ஸோ அவங்க உள்ளுக்குள்ளேயே வந்து அந்த நல்ல ஒரு யூனிட்டி, அவங்களுக்குள்ள ஒரு மரம் பட்டு போனால் கூட அடுத்த மரத்தில் உள்ள ஸ்ட்ரென்த் வந்து அதுக்கு வந்து பாஸ் ஆகுன்றாங்க. அதுதான் ஆண்டவர் வந்து நம்ம சொல்லும்போது நமக்குள்ள யூனிட்டி இருக்கணுன்றாரு, ஆண்டோட பிள்ளைகளுக்குள்ள யூனிட்டி இருக்கணுன்றாரு. அதான் நம்ம சேர்ந்து வளருவோம். ஆண்டவருக்குள்ள சேர்ந்து வளர்ந்தாச்சுன்னா அந்த யூனிட்டி இருக்கும். வாசிங்க இந்த கேதுருடைய யூனிட்டி பிரகாரமாக ஆண்டவர் நமக்கு சொல்கிற காரியம் சங்கீதம் 133:1. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அழகா இருக்கு பாருங்க. நம்ம ஒருமித்து வாசம் பண்ணும்போது அது எவ்வளவு நன்மை, எவ்வளவு இன்பமாக இருக்கும். அந்த கேதுருக்கள் ஒருமித்து வாசம் பண்ணுறது, ஒருமித்து வளர்றதை போல நமக்கு ஒரு சகோதரன் கெட்டு போனாரா அவங்களுக்கு நம்ம வந்து தாங்குறவர்களாக, நம்ம கெட்டு போனாமல் நம்மளை தாங்குற சகோதரர்களாக நம்ம எல்லாம் ஒருமித்து வாசம் பண்ணும்போது அவ்வளவு நல்ல ஒரு இது. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, கேதுருவை போல, லீபனோனில் கேதுருவை போல நீ வளரும்னு சொல்லிட்டு. கடைசி அதுக்குள்ளே ஒரே ஒரு தன்மை நம்ம பார்த்தாச்சுன்னா என்னென்னா, அது நெடும் நாளாய் வாடும். 5 மில்லியனும் அப்படின்னா 5000 வருஷம் வரைக்கும் இருக்குமா கேது. அப்போ நம்ம பனைகளையும் பார்த்தோம், முதிர் வயது வரைக்கும் நம்ம கனி கொடுக்குறவர்களாக இருப்போம். நம்ம நீண்ட நாட்களாய் நம்ம வளருவோம். அதான் வந்து இப்போ நம்முடைய வாக்குத்தத்தம் வசனம், அந்த வாக்குத்தத்த வசனம் திருப்பி ஒரு தடவை வாசிக்கின்றத, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். அப்போ பனை போல செலுத்து கேதுருவை போல நீண்ட நாள் நம்ம வளர்ந்துக்கிட்டே இருப்போம். நம்ம 5000 வருஷம் இருக்காம எல்லாமே இருக்கலாம். நம்ம இல்லை, நம்ம சந்ததி, நம்ம சந்ததியுடைய சந்ததி, நம்ம சந்ததியுடைய சந்ததி, எதுக்கு நம்ம நீதிமான மட்டும் இருந்தால் போதும். 1000 வருஷம் வளர்ப்போம், 5000 வருஷம் வளர்ப்போம். நாம் மட்டும் நீதிமானா இருக்கிறதுனால நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீண்ட நாளை நம்ம செலுத்துறோம். அதே இதில் தொடர்ந்து வாசிங்க 92 13 15 வரைக்கும் வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆண்டவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட கேதுரு மரங்களா இருக்கும்போது நம்ம செலுத்திருப்போம். அடுத்து வாசிங்க. கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விலக பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். போதும் போதும் போதும். என்ன அழகா சொல்லுது. ஆண்டவரிடத்துல அநீதி இல்லை, அதை சொல்லும்படிதான் நம்ம என்ன பண்ணுவோமா. ஏன்னா நம்ம நீதிமானா இருந்தால் அவர் இதெல்லாம் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அநீதி ஆயிரும். ஆண்டவரிடத்தில் அநீதி இல்லாத, ஏன்னா நம்ம நீதியாக இருக்கும்போது ஆண்டவர் அநீதியின் தேவன் அல்ல என்று காண்பிக்கும் பொருட்டு நம்ம என்ன நம்மளுடைய முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்போம். நம்ம வந்து கடைசியாக ஒரு வசனத்தை, எனக்கு 2 தடவை இதற்கு இணையான ஒரு வசனம் எனக்கு உணர்த்தப்பட அந்த வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம முடிப்போம். ஓசையா 14வது அதிகாரம் 5வது வசனம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். என்ன அழகா சொல்றாரு ஆண்டவர். ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு நமக்கு என்னவா இருப்பாராம், பனியை போல இருப்பார், மென்மையானவராக. அந்த பனியுடைய காரியங்களை சொல்லியாச்சுன்னா நிறைய சொல்லலாம். பனியை போல இருப்பாராம், நம்ம லீலி புஷ்பத்தை போல நம்ம வளருவோம். லீலி புஷ்பத்தை சொல்லியாச்சுன்னா அதுக்கு மேலே லீபனனை போல அசையாமல் வேரூன்றி நம்ம நிற்போம்.
அதை நமக்கு ஆண்டவர் இந்த மாதத்துக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம். ஏன்னா நம்ம போன வாரம் நம்ம பார்த்த செய்தியும் அதுதான். நமக்கு அநேக துன்பங்கள் வரலாம், ஆண்டவர் விடுவிப்பார். விடுவிக்கிறது மட்டுமல்ல, நம்ம எப்படி வளர்ச்சி பாருங்க. ஒரு நீதிமானம் இருக்கிறதுனால பனையை போல செலுத்து, லீபன் உள்ள கேதுருவை போல வளருவான் என்று வாக்குத்தத்தம் கொடுக்குறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே கண்களாய் மூடினவர்களாக இருக்கும்போது சகோதரன் தாமஸ் வந்து ஜெபித்து இந்த காரியத்தை, இந்த செய்தியை ஆண்டவர் போய் முடிப்பாங்க. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் நம்மளுடைய கண்களை மூடி நம் தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை நாம் தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருக்கும், ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலின்றும் நம்ம விடுவிக்கிற தேவன். அவனை பனியை போல செழிக்க பண்ணுகிறார். லீபனோனில் உள்ள கேதுரு மரங்களைப் போல அவனை செழித்தோங்க வளர செய்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. துன்பத்திலே ஆழ்த்தி போடுகிற தேவன் நம்மளுடைய தேவன் அல்ல. துன்பத்திலே நமக்கு கற்றுத்தர வேண்டிய காரியங்களை கற்றுத்தந்து அவைகளிலிருந்து நம்மளை விடுவித்து நமக்கு அதற்கு பின்பாக ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதத்தில் நடத்துகிற ஒரு தேவன் நம்மளுடைய தேவனாக இருக்கிறார். பனையை போல நம்ம கேட்ட செய்தியின்படி பனையில் இருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை கொண்ட ஒரு பனை மரம் அது மற்றவர்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறதோ, ஒரு கேதுரு மரம் தன்னுடைய எல்லா போராட்டங்களின் மத்தியிலும் எப்படி செழித்தோங்கி நிற்கிறதோ, அதுபோல கர்த்தர் உங்களையும் என்னையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி பலிகளை எடுத்துப்போமா? ஆண்டவரே, என்னை கொடுத்த இந்த வாக்கு தத்துவத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என்னை பனையை போல ஆண்டவரை செழிக்க பண்ணுகிற தேவன். ஆண்டவரே, என்னை லீபனானின் மரத்தை போல வளர பண்ணுகிற தேவன். ஆண்டவரே, உமக்கென்று நான் கனி கொடும்படிக்காய் ஆண்டவரே, உமக்காய் காரியங்களை செய்யும்படிக்காய் ஆண்டவரே, கர்த்தர் என்னை ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் கர்த்தனின் மாற்றுகிற கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ராஜா, நீர் ஆண்டவர் உலகத்திற்கு வெளிச்சமாயிருப்பாய் என்று நீங்கள் வாக்கு தத்தம் கொடுத்தீங்க. ஆண்டவரே, நீர் உப்பாயிருப்பாய் என்று வாக்கு தத்தம் கொடுத்தீங்க. ஆண்டவரே, பனையை போல இருப்பீங்க என்று சொன்னீங்க. ஆண்டவரே, லீபனானின் கேதுரு மரங்களைப் போல இருப்பீங்க என்று சொன்னீங்க. ஆண்டவரே ராஜா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, அதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சபையாருக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் வீட்டை ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளையை ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் எல்லாம் பனையை போல செழிப்பார்களாக. ஆண்டவரே, ஆண்டவரே, கேதுரு மரங்களைப் போல வளர்வார்களாக. ஆண்டவரே ராஜா, அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எத்தனை நல்ல தேவன். ஆண்டவரே, ஆண்டவரே, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று நாங்கள் தினந்தோறும் ஆண்டவரே உங்களை வார்த்தைகளை வாசிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே ராஜா நாங்கள் கண்டுகொள்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் கடந்து செல்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த நாசமோசங்களும் அணுகாதபடிக்கு கர்த்தருடைய கரம் அவர்களை நடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன் என்று சொன்னவர் ஆண்டவரே ராஜா, அவர்கள் லீலி புஷ்பத்தை போல ஆண்டவரே மலர்ந்த ஆண்டவரே ராஜா, ஸ்தோத்திரம், கேதுரு மரங்களைப் போல வளர ஆண்டவரே ராஜா, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் ஆண்டவரே எப்படி ஒரு பனி ஆண்டவரே எங்களை சூழ ஆண்டவரே ராஜா சுற்றி இருக்கிறது போல ஆண்டவரே, பனி எப்படி இறங்குகிறது போல ஆண்டவரே, உடைய பிரசன்னம் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உடைய பிரசன்னம் மூடி இருக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், நாங்கள் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே பனை ஆண்டவரே ராஜா எந்த புயல் அடித்தாலும் விழுகாதபடி ஆண்டவரே ராஜா, எங்களை சுற்றில் 1000-10,000 விழுந்தாலும் ஆண்டவரே ராஜா அதை ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடி ஆண்டவரே கர்த்தருடைய பனி ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் மேலே மூடி இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி ராஜா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மாதம் முழுவதும் அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, புதிய பலத்தினால இடை கட்டும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய பலத்தை தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய தரிசனங்களை தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ராஜா, ஊருக்கு சென்றிருக்கிறவர்கள் ஆண்டவரே ராஜா அப்பா ஸ்தோத்திரம், ஆண்டவரே இந்த எல்லா தடைகளையும் நீங்க செய்த ஆண்டவரே ராஜா மறுபடியும் ஆண்டவரே இந்த தேசத்திலே நீ கூட்டி சேர்க்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ராஜா, பிரயாணங்களை ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஃப்ளைட் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி. ஆண்டவரே நன்றி. உங்கள் பிள்ளைகளை பனையை போல ஆண்டவரே செழிக்க பண்ணுங்க. ஆண்டவரே, லீபனானில் உள்ள கேதுரு மரங்களைப் போல வளர செய்கிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். எல்லாவற்றும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா, நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம்
ஜீவனும் வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்ம எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அனைவரோடு கூட இருப்பாராக. இந்த புதிய மாதத்துல உங்களை கர்த்தர் பனையை போல செழிக்க பண்ணுவார். ஜீவனில் உள்ள மரங்களைப் போல உங்களை வளர செய்வார். ஆமென். ஹல்லேலூயா.